திருச்சிற்றம்பலம். இங்கு தமிழ்நாட்டிலிருந்து நமக்காக சைவ சமயத்தை பரப்பும் நோக்குடன் வந்திருக்கக்கூடிய சிவனடியார் முனைவர் ரா துரைசாமி கைலி ஐயா அவர்கள் இப்போது உங்களுக்கான ஒரு சிறு சொற்பொழிவை இங்கே ஆற்றுவார். சைவமும் தமிழும் முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமான் எவ்வாறு அருட்சக்தியாக செயல்படுகிறார் என்ற பல கருத்துக்களோடு இங்கு உங்களுக்காக சொற்பொழிவாற்ற உள்ளார். அனைவரும் அமைதியாக இருந்து அதை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல ஞானாம்பிகை உடனுரை ஞானலிங்கேஸ்வரரின் திருவருளால் இந்த திருவிழா மிக சிறப்பாக சீரிய முறையிலே நடந்து எல்லோருக்கும் அந்த பேரானந்தம், இறைவனுடைய பேரானந்தம் என்பதை நமக்கெல்லாம் வழங்கி இன்று நிறைவு நாள், நிறைவு நிகழ்ச்சியை நாம் நெருங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த குழந்தைகளின் பரதநாட்டியம் மற்றும் அடியார்கள் சுவாமியை தோல் மேல் சுமந்து, பெண் அடியார்கள் கூட அவ்வளவு கனமான சாமியை தோல் மேல் சுமந்து வருவது எங்கள் ஊரில் கூட அப்படி செய்ய மாட்டார்கள். இங்கே நீங்கள் அதை சிறப்பாக செய்கின்றீர்கள். நம்முடைய சமயம் மேலும் செழித்து ஓங்கவும், நம்முடைய அடுத்த தலைமுறையான பிள்ளைகளுக்கு நம்முடைய சமயத்தின் அருமை பெருமைகளை அவர்களுக்கு தெரிவித்து, நாம் ஏதோ ஒரு அரைகுறை சமயத்தில் பிறக்கவில்லை, முழுமையான சமயத்திலே நாம் பிறந்திருக்கின்றோம். முழுமையான கடவுளை நாம் வழிபடுகின்றோம். இந்த வாழ்க்கையின் முழுமையான நோக்கம் நமக்கு தெரியும். ஏன் பிறந்தோம், எதற்காக இருக்கின்றோம், எப்பொழுது போவோம், ஏன் போகின்றோம், எங்கே போவோம், அத்தனையும் நமக்கு தெரிவிக்கின்றது இந்த சைவ சமயம். இந்த சைவ சமயத்திலே நமக்கு இரண்டு கண்களாக தோத்திரமும் சாத்திரமும் என்று சொல்லக்கூடிய 12 திருமுறைகள் நமக்கு ஒரு கண் போலவும், 14 சாத்திர நூல்கள் இன்னும் ஒரு கண் போலவும் நம்முடைய அருளாளர்கள் அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். 12 திருமுறைகள் உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே. முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்த பெருமான் அருளியது. அடுத்த 3 திருமுறைகள் திரு நாவுக்கரசர் அருளியது. 7ஆம் திருமுறை சுந்தரர், 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகர், 9ஆம் திருமுறை 9 ஆசிரியர்கள், 10ஆம் திருமுறை திரு மந்திரம் என்ற திருமூலர், 11ஆம் திருமுறையை 12 ஆசிரியர்கள், 12ஆம் திருமுறை பெரிய புராணம் என்ற சேக்கிலார் அருளிய புராணம். ஆக 12 திருமுறைகள், அதுதான் நமக்கு வேத நூல்கள். அந்த வேத நூல்களை நாம் தினந்தோறும் படிக்க வேண்டும். நம்முடைய சமயத்தின், நம்முடைய வேதத்தின் நூல், அந்த நூலை நாம் பார்ப்பதும் இல்லை, படிப்பதும் இல்லை என்ற நிலை இருந்தால் அது சரியான நிலையாக இருக்காது. ஆக தினந்தோறும் அந்த திருமுறைகளிலிருந்து நாம் ஒரு பாடலையோ 2 பாடலையோ நேரத்திற்கேற்றாற்போல் பாட வேண்டும். அதிலும் இலங்கை மண்ணை சேர்ந்த ஆறுமுக நாவலர் என்கின்ற பேரறிஞர் 18,500 பாடல்கள் இருக்கின்ற அந்த திருமுறைகளிலே 18,500ஐயும் தினமும் பாட முடியாவிட்டாலும் 5 பாடல்களையாவது அதில் பாடுங்கள் என்று தொகுத்து இருக்கின்றார்கள். தேவாரத்திலிருந்து ஒரு பாடல், திருவாசகத்திலிருந்து ஒரு பாடல், திருவிசைப்பாவிலிருந்து ஒரு பாடல், திருப்பல்லாண்டிலிருந்து ஒரு பாடல், பெரிய புராணத்திலிருந்து ஒரு 4 வரி பாடல். இந்த புராணத்தை மாற்ற முடியாது. இந்த புராணத்திற்குள் எந்த பாடலை வேண்டுமானாலும் பாடிக்கொள்ளலாம். ஆக நமக்கே பலருக்கு தெரியும், முருகனை பற்றி ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னா திருப்புகழ்லேருந்து உடனே பாடிடுவோம். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஏதோ ஒரு முத்து திருநகை, அது மாதிரி பாடிடுவோம். விநாயகரை பற்றி பாடுங்க அப்படின்னாலும் நம்ம பாடிடுவோம். பாலும் தெளிதேனும் பாவும் பருப்பும் இவை. ஆனால் சிவபெருமானை பற்றி ஒரு பாடல் பாடுங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு திருமுறைகளிலிருந்து பாடுறதுக்கு தயக்கமாக இருக்கின்றது. சின்ன குழந்தைங்க, பள்ளியில் படிக்கிறவங்க, குறிப்பாக நான் இலங்கைக்கு சென்று வருகின்றேன் அடிக்கடி. இலங்கையிலே ஒரு பள்ளியிலும் சமய பாடத்தை அடிப்படை பாடமாக வைத்திருக்கின்றார்கள். இந்தியாவிலே, தமிழ்நாட்டில் கூட அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் சமய கல்வி என்பது கிடையாது. ஆனால் இலங்கையிலே சிறப்பாக அது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. 100%ன்னு சொல்லுவாங்க, 100க்கு 100 அனைத்து குழந்தைகளும் அந்த பாட வழியாகத்தான் வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி அங்கே சமய விதை இளம் பருவத்திலே விதைக்கப்பட்டு இருப்பதால் இன்று இது போன்ற ஆலயங்களை எழுப்புவதற்கும், அதில் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து இந்த விழாக்களை நடத்துவதற்கும் நல்ல உள்ளங்கள் வருகின்றன. சமயத்துக்கோட பெருமை நமக்கு தெரியலைன்னா இதுக்கு போய் ஏன் செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வேறு எதுலையாவது தவறான வழியில் செலவு பண்ணுவோம். சமயத்தின் அருமை தெரிந்ததால் இந்த விழாவுக்கு செலவு பண்ணுறோம், இந்த ஆலயத்திற்காக நாம் கொடுக்கின்றோம். அப்படி இந்த ஆறுமுக நாவலர் 18,500 பாடல்கள் பாட முடியாவிட்டாலும் 5 பாடல்களையாவது பாடுங்கள்
என்று சொல்லியிருக்கிறார். அதை பஞ்ச புராணம் என்கின்றோம். பஞ்ச என்றால் வடமொழியிலே 5 என்று பெயர், பாஞ்ச் என்று சொல்லுவார்கள். பஞ்சாமிர்தம், பஞ்சாட்சரம், பஞ்ச பாண்டவர்கள், அப்படி பஞ்ச என்றால் 5. இந்த 5 புராணங்களிலிருந்து ஒரு பாடலை குறைந்தபட்சம், இதுதான் பாடணுமா என்றால் இல்லை, குறைந்தபட்சம் ஒவ்வொருவரும் பாட தெரிய வேண்டும். அது நம்ம போகிற இடத்துக்கெல்லாம் நூலை எடுத்துகிட்டு போக முடியாது. இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறோம், தீபாராதனை காமிக்கும்போது பஞ்சபுராணம் பாடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஐயா நான் புக்கு எடுத்துகிட்டு வரல, கண்ணாடி எடுத்துகிட்டு வரல அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆக மனப்பாடமாக அது இருந்தது அப்படின்னாக்க நமக்கு எங்கே வேணும்னாலும் எப்போ வேணுனாலும் நம்ம பாடிக்கொள்ளலாம். ஆகையால் இந்த கைலை அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பு நாங்கள் இந்தியாவிலே நிறுவி, அந்த அறக்கட்டளை மூலம் எல்லோரையும் இந்த பஞ்ச புராணத்தை பாட வைக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியை எடுத்து ஒரு 5000 நபர்கள், பஞ்ச புராணங்கிறதுனால 1000 நபர்களை பாட வைப்போம் என்று முயற்சி செய்து அதில் நாங்கள் வெற்றி அடைந்து அப்புறம் எங்களுடைய இலக்குகளை உயர்த்தி கொண்டே போகின்றோம். 5000ங்கிறத 10,000 ஆச்சு. அப்புறம் 20,000 பேரை பாட வைக்கணும், 40,000 பேரை பாட வைக்கணும் என்று இப்போது 50,000 பேரை பாராயணமாக ஒப்புவிக்கின்ற அளவிற்கு நாங்கள் முயற்சி எடுத்து அதை செயல்படுத்தி விட்டோம். இப்போ எங்களுடைய இலக்கு 1,00,000 மாற்றி இருக்கின்றோம். 1,00,000 பேர் பஞ்சபுராணம் பாராயணமாக பாட தெரியும். அது எங்கள்கிட்ட வீடியோவில் அதை பாடி காமிக்கிறாங்க, சும்மா இல்லை. எங்களுடைய ஆசிரியர்கள் அதை கேட்டு பிழை இல்லாமல் பாராயணமாக, ராகம் இல்லைன்னா கூட நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த பண்ணோடு தான் பாடணும்னு கிடையாது, ஆனால் பிழை இல்லாமல் மனப்பாடமாக சொல்லணும். தோடுடைய செவியன் சொன்னாலும் சரி, சொற்றுணை வேதியன் சொன்னாலும் சரி, காதலாகி கசிந்து சொன்னாலும், ஏதோ தேவாரத்திலிருந்து ஒரு 4 வரி பாடல், திருவாசகத்திலிருந்து ஏதோ ஒரு 4 வரி பாடல், இப்படி பாடுகின்றவர்களுக்கு நாங்கள் ஒரு உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு சான்றிதழ் வழங்குகின்றோம். இந்த சான்றிதழ் இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட். அது உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்போம். அந்த நம்பர் இன்னும் 40 ஆண்டுகள் ஆனாலும், இன்னொரு 40 நாடுகளுக்கு நீங்கள் போனாலும், அங்கேருந்து அந்த நம்பரை கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்தா இந்த சர்டிஃபிகேட் யாரோடதுங்கிறத கம்ப்யூட்டர் சொல்லிடும். அப்படி ஒரு ஆத்தரைஸ்டு சர்டிஃபிகேட் எங்கள் அறக்கட்டளையும் பதிவு செய்யப்பட்ட அறக்கட்டளை. ஒரு பதிவு செய்யப்பட்ட அறக்கட்டளையிலிருந்து, அதுவும் தென்னாடு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு அறக்கட்டளையிலிருந்து இலவசமாக உங்கள் மொபைலுக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்துடும். அதை நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃபார்வேர்ட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் எடுத்துக்கலாம், உங்களுடைய வசதி அது. ஆக இப்படி ஒரு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி வருகின்றோம். அதற்கு அடுத்ததாக திருமுறை முழு பதிகத்தை, தோடுடைய செவியன் ஆரம்பித்து அந்த 11 பேராகிராஃப் இருக்குல்ல, 11 பாடல்கள், அதை முழுவதும் பாடுகின்றவர்களுக்கு அதுக்கு ஒரு சிறப்பு சான்றிதழ் வழங்குகின்றோம். அப்படி யாராவது ஒரு 100 பதிகத்தை பாடினால் அவர்களுக்கு பொற்காசு வழங்குகின்றோம், தங்க காசு. தங்கம் விற்கின்ற விலையிலே அடியார்கள், முன்ன பின்ன தெரியாத ஒரு அடியார் திருமுறையை பாராயணமாக பாடுகிறார் என்றால் அவருக்கு நாங்கள் தங்க காசு வழங்கி வருகின்றோம். யார் வாங்க போகிறாங்க இதெல்லாம் அப்படின்னு நினச்சோம். இது வரைக்கும் 60 நபர்கள் வாங்கியிருக்கிறாங்க. இன்னும் வேகமாக அந்த நம்பர் கூடிக்கொண்டே போகின்றது. இப்படி மக்கள் அனைவரும் திருமுறையை படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திலே இப்படி பல திட்டங்களை செயல்படுத்துகின்றோம். அடுத்ததாக பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய சைவ சித்தாந்தம். பொதுவாக சைவ சித்தாந்தம் அப்படின்னா அது ஏதோ ஒரு சிங்கத்தை பார்க்குற மாதிரி, ஒரு காட்டு யானையை பார்க்குற மாதிரி ஒரு பயம் எல்லாருக்கும். அது வயது முத்தி போனவர்களோ இல்லை வீட்டில் வேலை இல்லாதவங்க, ரிட்டையர் ஆகி பென்ஷனில் இருக்கிறவங்க, அவங்க தான் படிக்கிற படிப்பு என்பது போல ஒரு தோரணை ஆகிவிட்டது. ஏனென்றால் அந்த பாடம் கொஞ்சம் கடுமையான பாடம். அதனால் நம்ம கையில் அறக்கட்டளையில் அதை அந்த எளிமைப்படுத்தி அதில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை எடுத்து எளிமையாக பள்ளி குழந்தைகளும் படிக்கின்ற அளவுக்கு அதை நாங்கள் ஒரு நூலாக தொகுத்திருக்கின்றோம். இந்த நூலை படிக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த 14 சாத்திர நூல்கள், அதில் சிவஞான சித்தியார், சிவஞான போதம், உண்மை விளக்கம், உண்மை நெறி விளக்கம், அதெல்லாம் படிக்கிறதுக்கு இது ஒரு 100 கிராம் நூல், 100 பக்கம் கொண்டது. இங்கேயே சில பேர் படித்து அதை முடித்திருக்கிறார்கள். அப்படி முடிக்கின்றவர்களுக்கு நாங்கள் சைவ சித்தாந்த சுடர் என்கின்ற ஒரு பட்டம் வழங்குகின்றோம். உங்கள் பெயருக்கு முன்னால் அதை போட்டுக்கலாம். இப்போ முனைவர் கலாநிதி அப்படிலாம் பட்டம் போட்டுக்கிறது போல் சைவ சித்தாந்த சுடர் துரைசாமி அப்படிங்கிற பட்டத்தை நீங்கள் பயன்படுத்தலாம்னு அதுக்கு ஒரு ஆத்தரைஸ்டு சர்டிஃபிகேட் தரோம். எளிமையான பாடங்கள், தேர்வுகளெல்லாம் ரொம்ப எளிமையான தேர்வு, சின்ன சின்ன தேர்வு, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு 50 கேள்விகள் கொடுத்துட்டு 15 நாள் டைம் கொடுப்போம். யாரை வேணாலும் கேட்டுக்கலாம், எந்த புக்கை வேணாலும் படிக்கலாம், பார்த்தே எழுதலாம். தேர்வு எழுதுறதுக்கு 2 நிமிஷம் ஆகும், நீங்கள் எப்போ வேணாலும் எழுதலாம். அப்படி ஒரு 3 தேர்வு அப்பப்போ காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு மாதிரி எழுத